இஸ்லாத்துல வராட்டாலும் இஸ்லாத்துல லைக் பண்ணக்கூடியவர். உங்க குடும்பத்துல சில பேர் நோம்புலாம் கூட வைக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ஒரு இஸ்லாம் ஒரு அறிமுகம்ங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி தயார் பண்ணணும், வெளியிடணும்னு சொல்லி அவர் வெளியிட்டாரு. 96 நினைக்கிறாரு. 96 96 1996 ரமலான் மாசத்துல பகல் நேரத்துல இஸ்லாம் ஒரு அறிமுகம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி திருச்சியில ஷூட்டிங் பண்ணி அவர் நடத்தினாரு. நடத்தி அவர் சொந்தமா நடத்தி அவரே விளம்பரம் வாங்கினாரு. அதை கொண்டு அவர் நடத்தினார். அவர் கையெல்லாம் பிடிக்கல. நம்ம அல்லாவுக்காக அந்த காரியத்தை செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி நடத்தின நிகழ்ச்சி டிவி மூலமா போனா நிறைய மக்களுக்கு மெசேஜ் போகுமே. ஒரு இடத்துல சொல்றது நிறைய மக்கள் கேட்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல 1000 பேர் தானே வர்றாங்க. டிவியில கொடுத்தா 6 கோடி தமிழர்கள் இருக்கிற இடத்துல 1 கோடி பேராவது பார்ப்பாங்களே, அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ரிசல்ட் வருமேன்னு நானே நினைச்சு கொண்டு அந்த கேசட்டுகள்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இஸ்லாம் இனியமா இருக்கு அறிமுகப்படுத்துற நிகழ்ச்சி நடத்துவோம் இல்லையா, அது மயிலாப்பூருடைய கேசட்டு எது தரமா இருந்துச்சு அதெல்லாம் செலக்ட் பண்ணி என்னுடைய கைவசத்துல இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, அதுல வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சில நல்ல ஆர்வமுள்ள சகோதரர்களை கூப்பிட்டு இருக்குது, இதை நம்ம வெளியிடணும். டிவில எவ்வளவு பேர் நீங்க தொழில் மாதிரி செய்யறாங்க, விளம்பரம் வாங்கி நீங்க அதை சரி கட்டிடலாம், லாபம் கூட வேண்டியதில்லை, மெசேஜ் போகணும், விளம்பரம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும், நீங்களே சொந்தமா நடத்துறீங்களான்னு சொல்லி இந்த சாஜிதா புக் சென்டர் ஜக்கரியாட்ட கேட்டிருக்கிறேன், நம்ம ஹைதர் அலி கூட கேட்டிருக்கிறேன், இந்த அலாவுதீன் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், என் மச்சின சம்சத்தை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எஸ் போவாங்க, கொஞ்ச நாளைக்கு போய் சரி வரலன்னு விட்டுருவாங்க, ஒருத்தரும் விளம்பரம் தரமாட்டேங்கிறாங்கன்னு விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் தான் அப்படி பல பேர்கிட்ட சொன்ன வகையில நம்ம பாக்கிறதையும் சொன்னோம். எங்க நீங்களா பண்ணலாமாங்க அப்படின்ன உடனே அவர் என்னமோ நினைச்சாரு தெரியல, சீரியஸா எடுத்துக்கொண்டு அதை இறங்கி அவர் அவருடைய உறவினர்களே நகைய தொழில்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு விளம்பரமும் ஓரளவுக்கு அவங்க ஒரு ஈஸியா கொடுத்த உடனே அவர் அதை விளம்பரம் பிடிச்சு நடத்தின ஆரம்ப கட்டத்தில் அவர் கையை பிடிக்கிற மாதிரி நஷ்டங்கள் வந்தது. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு தண்ணீர் வளைந்துகிட்டு இருக்கிற டபுள் பணம் ரேட்டை ஏற்றிவிட்டாங்க. இப்ப மறுபடியும் பின்னடைவுல இருந்து கொண்டிருக்கிறது. இதுல முழுக்க அந்த நிகழ்ச்சிக்கு உரிமையாளர் பாக்கர் மட்டும்தான். மீடியா வேல்டுங்கிறது சொந்த நிறுவனம். அதுல தமுகவில் உள்ள ஆட்களுக்கோ தவீதில் உள்ள ஆட்களுக்கோ எனக்கோ யாருக்குமோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவருடைய அண்ணன் தம்பிமார்கள் கூட அதுல பார்ட்னர் மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் தான் ஆளினால், அவர் தான் சொந்தக்காரர். ஆனா அதுல சம்பாதிச்சாருன்னா அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு ரேட்டை ஏற்றி விட்டாங்கன்னா எல்லாம் உளுந்துருது, வணங்குதா, அதுல இருக்கு. அப்படி சம்பாதிச்சாலும் தப்பு கிடையாது. இது மீடியா வேல்டுடைய விஷயம். இதுல எனக்கு அந்த டிவில ஒளிபரப்புறாங்கல்ல, அதுக்காக வேண்டி ஒரு தடவை ஒளிபரப்புனா இவ்வளவு காசுன்றதுக்கான அதுவும் கிடையாது. ஒளிபரப்புறதுக்காக வேண்டியும் எனக்கு காசு கிடையாது. அதுல வர்ற லாபத்திலும் எனக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. இஸ்லாம் இனிய மார்க்க நிகழ்ச்சி அப்புறமேல ஊர்வரா நடத்துறாங்க. அதுல கலந்துக்கிற பேசுறதுக்காக காசு வாங்குறோமான்னு அதுக்கு நான் வாங்கல. பேசுறதுக்கும் காசு வாங்குறது இல்ல. கார்ல வர கூட்டு வர சொல்லுவாங்க, கார்ல போவோம், அது அவங்க செலவு பண்ணுவாங்க, அங்க போய் தங்குவோம், சோறு கொடுப்பாங்க, முடிச்சிட்டு ஓடியாந்து சேர்ந்துருவோம். இதை தவிர வேற ஒண்ணும் நம்ம அதுல இருந்து எந்த ஒரு இதுவும் நம்ம அடையிறதெல்லாம் இல்ல. அப்ப இதான் மீடியா வேல்டுங்கிறதுனுடைய ஒரு உண்மையான நிலவரம். அதுபோக நம்முடைய ஆடியோ கேசட்டுகள் எல்லாம் போடுறாங்க, வீடியோ கேசட் எல்லாம் எவ்வளவு பேர் போட்டு விற்கிறாங்க, இது பண்றாங்க. ஜாக்கில் உள்ள பொறுப்புல உள்ள ஆளுகள்லாம் கேசட் எல்லாம் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எல்லாம் அவர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் ஆட்சேபனை எல்லாம் கிடையாது. இது மீடியா வேல்டு விஷயம். அவர்கள் கேட்கறது நீங்க மீடியா வேல்டுன்றத வச்சு கேட்கறீங்க. அவர்கள் மீடியா வேல்ட கேட்கல. அவங்க எதை கேட்கறாங்க, முக்கியமா கேட்க தெரியாம கேட்கறாங்க. முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் இருக்குது, உணர்வு ஒற்றுமை நடத்துறது. முஸ்லீம் ட்ரஸ்ட் இருக்குது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க ஜாக்குல குறிப்பிட்ட ஆளுக்க மட்டும் வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறத விமர்சிக்கிறீங்களே, நீங்க தானே ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு இது பண்றீங்க. முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல அந்த குறிப்பிட்ட ஆட்களை தவிர வேற யாருக்காவது அதனுடைய வரவு செலவு தெரியுமா, உணர்வுல உள்ள லாபம் என்ன, ஒற்றுமையில் உள்ள நஷ்டம் என்னன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி அப்படியான ஒரு அதுல நான் அங்க வைக்கிறேன்ல, முஸ்லீம் ட்ரஸ்ட் இருக்குது. அது ஒரு ட்ரஸ்ட் தான், குறிப்பிட்ட 15-16 பேர் இருப்பாங்க. நான் அதுல இருக்கிறேன், மெம்பரா இருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை, அது இருக்கிறோம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரியான நீங்க மட்டும் இருந்துகிட்ட கணக்கா காட்டுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது அடிப்படையில் தப்பு. என்னன்னு கேட்டா, ட்ரஸ்ட் என்பது அது சொல்லிட்டே செய்யறது, இவ்வளவு பேரும் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ட்ரஸ்ட்டுக்கு எந்த ஊர்லயும் கிளையெல்லாம் இருக்காது. ஒரு ட்ரஸ்ட்னா அந்த ஊர்ல தான் இருக்கும். இது நாகூர் கிளை, இது நாகப்பட்டினம் கிளை எல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போட மாட்டாங்க. மக்களை உறுப்பினரா சேர்ந்தாங்க மாட்டோம், பிரான்ச் அமைக்கன்னு சொல்ல மாட்டோம். ட்ரஸ்ட் ஆக்ட்ல அது கிடையாது. என்ன ட்ரஸ்ட்னு சொன்னாலேயே
15 பேரை 17 பேரை போட்டு அவர்கள் நிர்வாகிக்கு நம்பிக்கை அடிப்படையில் எங்களை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் கொண்டு வந்து மக்கள்லாம் வந்து ஆளாளுக்கு கருத்து சொல்லி இதை போடு அதை போடுன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக வேண்டி அதை வரையறைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை போட்டு அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த பத்திரிகை அதனால நீங்க ஒழுங்கா போயிட்டு இருக்குது. இது வேற விஷயம். அதே நேரத்தில் ஜாக் என்பது ட்ரஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரஸ்ட் அல்ல, சொசைட்டி சேர்ந்து ஆரம்பிக்கிறேன்னு வர்றது. மெம்பர்களை சேர்க்கிறோம், கிளைகள் வைக்கிறீங்க, பிரான்ச் வைக்கிறீங்க, ஊருக்கு ஊரு அதான் வைக்கிறாங்க. அப்ப நன்கொடைகள் கேட்கறீங்க, வரவு செலவு வருது, மக்களுடைய இயக்கமா கொண்டு போறீங்க. முஸ்லீம் ட்ரஸ்ட்ல நீங்க எல்லாம் சேரல, நாங்க யார்ட்டுமே கேட்கல. முஸ்லீம் ட்ரஸ்ட பத்தி அப்படிலாம் விளம்பரம் பண்ணல, பத்திரிகை நடத்துற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதை முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க என்ன பண்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கறாங்க. இந்த ட்ரஸ்ட் இருக்கு, அந்த ட்ரஸ்ட் வேற, சொசைட்டி வேற. தாமுக கேட்கலாமே, நீங்க தாமுக உதாரணத்துக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. முஸ்லீம் கண்டிப்பா கொடுப்போம். அது ஒண்ணு இல்ல, அழகான முறையில் கம்ப்யூட்டர் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு தாமுகவில் இருந்து கணக்கு கட்டினா பட்டனை தட்டி கணக்கு காட்டுவாங்க. எல்லாம் மாநில நிர்வாக கணக்கு, மாவட்டங்கள் அவங்க கணக்கு இருக்கு, நாங்க பரிசீலிச்சுக்கிறோம். மாநில நிர்வாகத்தினுடைய கணக்கு மாநில நிர்வாகத்தினுடைய கம்ப்யூட்டர்ல இப்ப அடிச்சு பார்த்து இப்ப எடுத்து தர முடியும். உரிமை இருக்கு. அந்த மாதிரியான அடிப்படையில நம்ம வந்து கணக்குகளை வச்சிருக்கிறோம். பொதுக்குழுல வந்து கணக்குகளை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப வந்து ஆடிட்டிங் பண்ணப்படுது. அப்ப ட்ரஸ்ட்ங்கிறது வேற, சொசைட்டி வேற. ட்ரஸ்ட் சொல்லும் பொழுது நாங்க யாரும் சேர்க்க மாட்டோம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். சொசைட்டின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் சேர்ப்போம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அந்த வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது வேற, நாங்க யாரும் ஏமாத்தலாம் இல்ல. நீங்க சொசைட்டின்னு சொல்லி ஏமாத்துறீங்க. அதுல நாங்க ட்ரஸ்ட் சொல்லி யாரும் ஏமாத்தல. அதனால ட்ரஸ்டுடைய கணக்குகள் 50 பேரும் காட்ட மாட்டோம். இப்போ அடிச்சு சொல்றோம், காட்ட மாட்டோம், காட்ட தேவையும் இல்லை. ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். இதுல வந்து எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் அதான் சட்டம். நாங்க வந்து எல்லாத்தையும் காட்டுவோம்னு சொல்லி நாங்க உங்களுக்கு ரூபா கேட்கல, யார்ட்டையும் 50 பேரும் காட்டுவோம்னா நாங்க சொல்லல, சொசைட்டின்னு சொல்லல. அதனால இதையும் அப்படின்னா ஒண்ணு செய்யட்டும். ஜாக் என்பது ஒரு ட்ரஸ்ட் அவங்க அமைச்சிட்டு பார்ப்போம். சரியான ஆட்களா இருந்தா அமைக்க முடியாது. ட்ரஸ்ட் அமைச்சா அவ்வளவு பள்ளியாசல், பல விஷயங்கள், பிரான்ச் எல்லாத்தையும் பாதிக்கும், பல விஷயங்களை மாட்டிக்கிறாங்க. அப்ப வந்து அது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடணும். இப்ப ரமலான்ல வந்து 2 வருஷமா 3 வருஷமா சஹர் நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல இருந்து நடத்துது. ஏன்னா ட்ரஸ்ட்ல இருக்கனால சொல்லிட வேண்டிய, நானும் மெம்பரா இருக்கனால ட்ரஸ்ட்ல இருந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில விளம்பரம் வாங்குறோம். அதிகமான விளம்பரம் நமக்கு தான் கிடைச்சு. இந்த வருஷம் சரி, போன வருஷம் சரி, விளம்பரம் கிடைச்சா அதுல இருந்து ஒரு ஃபாயிதாக்கள் வரும், ஓரளவுக்கு வருமானங்கள் வரும் எல்லாம் தெரியும். அந்த வருமானத்திலும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, 30 நாளைக்கு நம்ம நடத்துறோமே, இதை நான் பிசினஸ் பண்ண நினைத்தால் இந்த சஹர் நிகழ்ச்சிய முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் நானா அந்த வார்த்தையை போடுறதுனாலதான் அதுக்கு அந்த காசு போகுது. நான் போடாம பிஜே வழங்கும் நானே போட்டுக்கிட்டு நான் உங்களை மாதிரி 4 பேரை குடிச்சு விளம்பரம் முடிச்சிருக்க சொன்னால் எனக்கு அந்த ரமலான்ல 4-5 ரூபாய் எனக்கு தனியா தூக்கின மாதிரி எனக்கு கிடைக்கும். குற்றமும் இல்ல எனக்கு கிடைக்கும். அதை கூட எனக்கு தெரிஞ்சு, நான் பேயம் பைத்தியக்காரனா இல்ல. சொல் வியாபாரமாக்கிட்டான் வரக்கூடாது. சொல்லுக்கு வெயிட் இருக்க, காசுக்கு தான் பேசுறான்னா அந்த சொல்லுக்கு மரியாதை வராது. அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் வேணும்னு அதை தவிர்க்கிறது தப்பு கிடையாது. நானே செய்யலாம். அவங்க முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் சம்பாதிக்கிற, நான் சம்பாதிச்சுட்டு போறேன். என்ன அதனால இஸ்லாம் இனிய மார்க்கத்தை நான் நடத்த இல்லாதா? நான் போய் கேட்ட விளம்பரம் தரமாட்டாங்களா? தருவாங்கல்ல. நான் அதை நானே நடத்திடக்கூடாது, என்னுடைய ஆக்கிடக்கூடாது. நான் அது விரும்பல. ஏன் விரும்பலன்னு கேட்டா கேட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாம் காசுங்க, காசு சும்மா ஒரு சொல்லுக்கும் காசு, ஒரு வார்த்தைக்கு பணமாக்கும் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அப்ப நானும் காசுக்கு வளையிற மாதிரிலாம் வந்துடும். நானாவே இருக்கணும்னு சொன்னா சொல்லுக்கு காசு ஆயிடக்கூடாதுக்காக தான் நான் அதை தவிர்க்கிறேனே தவிர அதுலயும் கூட எனக்கு ஒன்றும் கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து பையங்கள் எல்லாம் காலேஜில் படிக்க வச்சுட்டான்னு சொல்றது வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனங்கள். இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். பையங்கள்னா என்ன, எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் தான் காலேஜ் படிக்கிற வயசுல இருக்கிறான், 2 பசங்க ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் வயசு வரல. அந்த ஒரு பையனும் காலேஜில் படிக்க வைக்க முடியாம நிறுத்திட்டேன். இதான் நிலைமை. எல்லா பசங்களும் பயங்கரமான ஸ்கூல்ல அதெல்லாம் ஒன்றும் படிக்கல. இந்த இருக்கிற மியாசியில படிச்சாங்க, பக்கத்தில் இருக்க மியாசி ஸ்கூல்லாம் படிச்சாங்க. அப்ப படிச்சு விட்டு வந்து என்ஜினியரிங் காலேஜுக்கு பணம் கொடுத்து சேரணும். அதற்கான நம்மள்ட்ட வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு பாலிடெக்னிக்கல விட்டோம். அதுவும் சரி வரல, ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கிடைக்கல. அப்ப நிறுத்தியாச்சு. நம்மளோட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். வழங்குதா? இதுதான் தவிர காலேஜில் படிக்க வைக்கிறான், கார்ல தான் பிள்ளைகளை அனுப்புறாங்கிறது அப்பட்டமான பொய். ஆபீஸுக்கு இந்த வர்றாங்க, நடந்தா வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும்
அவ்வளவு தொலைவுல இருக்கு, பாதி பிராட்வே நெருக்கி நம்ம வீடு இருக்குன்னா அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். வாழ்க்கை எப்படித்தான் ஓடுதுன்னு வாழ்க்கை எப்படித்தான் ஓடுதுன்னா, நான் யாரும் ஏமாத்தல, எனக்கு 1000 தொழில் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையிலையுமே நான் வெக்கம் இல்லாம செய்வேன், இறங்குவேன்.